கைஸ், நம்ம விஜய் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாட்டி வீட்டுக்கு வந்து நம்ம காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து நம்ம தாத்தா, பாட்டி, சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். நம்ம தாத்தா வந்து விஜய் உள்ளே வந்து வாட்டி கேட்குறாரு, என்னென்னா இந்த மாதிரி விஜய் மேலே நீ கொடைக்கானல் போயிருந்து இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, அது வந்துட்டு சில டாக்குமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டு போயிட்டேன், அதனால் வந்துட்டு அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படியா, நாங்கள் கேள்விப்பட்டது வேறு மாதிரியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் சித்தப்பா வந்து பேசுகிறாரு. நம்ம சித்தப்பா வந்து இது துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போயிட்டு விஜய்லாம் என்ன நடந்துச்சு, காவேரி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, அங்கே போனதுக்கு வந்து நம்ம இவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்காமே, அவங்க வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வந்துட்டீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து இப்படி வந்து சொல்கிற, என்ன விஜய் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம், நீ இதெல்லாம் வந்துட்டு மூக்க நுழைக்காதீங்க. இது வந்து காவேரியோட விஷயம். காவேரியோட குடும்பமே வந்துட்டு ரொம்ப வந்து இதுவாக போயிட்டாங்க, நொறுங்கியிருக்காங்க, ரொம்ப வந்து மனசு வந்து நொறுங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து மேலும் வந்து இந்த பணிமுறை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. யாருமே வந்துட்டு காவேரி வந்து இப்படி வந்து சும்மா வந்து நிறுத்திங்க கேள்வி கேட்டுட்ருக்காதிங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. பாட்டியை தாத்தா எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து பேசுகிறாரு, எப்போவுமே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. காவேரிக்காக எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து பேசுகிறாரு. ஸோ அது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. பட் காவேரிக்காக எது வேணாலும் செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சித்தி வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காவேரிக்கே சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் வந்து காவேரி எதிர்த்து பேசுனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. சித்தி, தயவு செஞ்சு அதை பற்றிலாம் பேசாதீங்க, அதை பற்றி எனக்கு பேசுகிற விருப்பமும் கிடையாது. நான் ஏற்கனவே வந்துட்டு டயர்டில் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் போய் தூங்குறோம். ஸோ தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க, காவேரிக்கிட்டையும் பேசாதீங்க, என்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உள்ளே போயிட்டார். நம்ம காவேரியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இல்லை பாட்டி, இது வந்து எனக்கு எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கே இது வந்து தெரியாது, ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம விஜய் வந்து அதை வந்து அலோவ் பண்ணல. காவேரி இதெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு, காவேரி இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏற்கனவே எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். பாட்டி, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு காவேரி என்ன பண்ணுவா, அவளையும் போயிட்டு இது பண்ணி தண்டனை கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, காவேரி இனிமேல் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறமா நம்ம காவேரி விஜய் வந்து உள்ளே போயிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காத, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், இப்போதைக்கு நம்ம வந்துட்டு எப்படி அமைதியாக காமாக இருக்கிறது மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுதுங்க, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல. அதெல்லாம் எதுவும் பண்ணாத காவேரி, நீ இந்த போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகல. நம்ம காவேரி வந்துட்டு உள்ளே போய் உள்ளே போகலான்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போனால் திரும்ப வந்துட்டு நம்ம விஜய் கூட வந்து உட்காந்துட்டாங்க. விஜய் கூட வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி, ஏன் காவேரி என்ன ஆச்சு அப்படி, இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னாலே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தாங்க முடியல, ஒரு ரொம்ப வந்து சின்ன ஒரு பாட்டு தான், ஆனால் அதுவே என்னால் தாங்க முடியுது, எங்கள் அம்மாவோட வாழ்க்கை பாவம், எங்கள் அம்மாவுக்கு வந்து வேறு யாருமே தெரியாது, எங்கள் அப்பாவை தவிர வேறு யாருமே தெரியாது, ஆனால் அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. வீடு வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணதில் எங்கள் அம்மா வந்து உடஞ்சி போயிட்டாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட காவேரி வந்து புலம்புறாங்க. நீங்கள் வந்து வெண்ணிலா கிட்ட பேசுனதே வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வந்து ஹார்ட் ஆகுது, இதெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா இன்னும் எவ்வளோ ஹார்ட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, நான் வந்து வெண்ணிலா கிட்ட பேசுகிறது உனக்கு வந்து ஹர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டீஸ் பண்ணுறாரு. இந்த டீஸ் பண்ணுற சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்ன தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரியலில் வந்து டீசெண்டாக ரொம்ப அழகாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டரை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் கைஸ். விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத காவேரி, அத்தை வந்து எவ்வளோ வந்து ஜென்யூனாக ரொம்ப தைரியமாக வந்துட்டு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாரதாம்மா வந்து கொஞ்சம் தைரியத்தோடு இந்த வேலையை வந்து கரெக்டாக முடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே வந்துட்டு கரை படிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கரையை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம சாரதாம்மா வந்து முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம மருமக விஜயம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் லூப் கோல் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம சந்தானத்தோட ஐயாவோட பேரை வந்து காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி நம்புறவங்கள எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொடைக்கானல் போய் அங்கே இருக்கிற விஷயத்தில் வந்து அனலைஸ் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கத்தாருக்கும் போய் அந்த விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுப்பார், ஏதாவது ஒரு விஷயம் வந்து லூப் கோல் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பார்க்க போனால் அவங்க வந்து இப்போ பசுபதியோட ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 80% இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அது இதுன்னு ஃபோட்டோலாம் காமிச்சு நல்லாவே இவங்க ஃபேமிலி வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா புதுசாக வந்து இருக்க ஃபேமிலி, கத்தார்லேருந்து வந்திருக்க ஃபேமிலி. இப்போ வந்து நம்ம காவேரிக்கு வீடு கிடைக்கணும்னு நம்ம நம்புவோம் கைஸ்.